என் தங்கப்பிள்ளையே, இன்றிரவே இந்த வாக்கினை கேட்டுவிடு. இன்றிரவே கேட்டுவிடு என்றால் அதற்கு என்ன அர்த்தம்? நாளைய விடியல் வரையிலும் இந்த செய்தி செல்ல வேண்டாம். இன்றிரவே தெரிந்து கொண்டால்தான் நாளை உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த விஷயம் என்னவென்று உனக்கு தெரிய வரும் என்பதற்காகத்தான். உன் அம்மா அவ்வளவு எளிதில் உனக்கு எந்த விஷயத்தையும் சொல்லிவிடுவதில்லை. எல்லா விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற உண்மைகளை புரிந்து கொண்டும் உன் வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை விஷயங்களையும் அத்தனை சூழ்ச்சிகளையும் தெளிவாக தெரிந்து கொண்ட பிறகுதான் உன்னிடத்தில் நான் இதனை சொல்ல வருகின்றேன். நாளைய விடியல் என்பது எதிர்பாராத ஒருவரை நீ நிச்சயமாக சந்திக்கக்கூடிய ஒரு விடியலாக இருக்கும். ஆனால் இந்த சந்திப்பு உன் மனதிற்குள் மகிழ்ச்சியை கொடுக்குமே தவிர ஒரு பொழுதும் உன் சந்தோஷத்தை உன்னிடத்திலிருந்து பறிப்பதாக இருக்காது. எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை உனக்கே உனக்கான அத்தனை நன்மைகளையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் என்கின்ற உறுதி வாக்கினை உன் தாயானவள் உனக்கு தந்துவிடத்தான் நினைக்கின்றேன் அல்லவா? எந்த நிலையிலும் என் குழந்தை கண்கலங்குவதை பார்க்க முடியாதவள் இந்த வராகி. அப்படி இருக்கும் பொழுது நாளைய விடியல் என்பது வாரத்தின் தொடக்க நாள். இந்த நாளில் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் உனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்பதும் இந்த வெற்றியினால் உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை நன்மைகளையும் நீ பெற்றுவிட வேண்டும் என்பதும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். எல்லா நேரத்திலும் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நாம் என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்யும் பொழுது நம்மால் அத்தனை நன்மைகளையும் அடைய முடியும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம், இந்த நொடி உன் வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத நொடியாக மாறிவிடப் போகிறது. அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்கான பல நன்மைகளை ஒரு சேர உன்னிடத்தில் கொடுக்க போகின்றது. என் குழந்தையே, ஆசைப்பட்டு நாம் ஒரு வாழ்க்கையை அடைய நினைக்கும் பொழுதெல்லாம் அது நமக்கு கிடைக்காமல் போகும் பொழுது நம்மால் ஒரு நொடி பொழுதேனும் அந்த வாழ்க்கையை சரியாக அனுபவிக்க முடிவதில்லை. ஏனென்றால் ஆசைப்பட்டது கிடைக்கவில்லையே என்று நினைக்கிறோமே தவிர கிடைத்த விஷயத்தை நாம் என்னவென்று கூட பார்ப்பது கிடையாது. எப்பொழுது உன் கைகளில் கிடைத்திருக்கின்ற விஷயம் உனக்கு பொக்கிஷமாக தெரிகின்றதோ, ஒருவேளை உன்னிடத்தில் கிடைத்த விஷயம் உனக்கு ஏற்றதாக இல்லை என்றாலும் கூட அதை உனக்கு ஏற்றதாக உன்னால் மாற்றிவிட முடியும். ஏனென்றால் உனக்குள் அத்தனை திறமைகள் இருக்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், இப்பொழுது ஒருவரை திருமணம் செய்ய எண்ணுகின்றோம். அவர்களுக்கு இருக்கக்கூடிய தகுதிகள் எல்லாமும் உனக்கு மனதிற்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கின்றது. நல்லபடியாக எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொண்டவர், வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் தெரிந்து கொண்டு நமக்கே அறிவுரைகள் வழங்கக்கூடியவர் என்பது போன்ற திறமை கண்ட ஒருவரை நீ உன் வாழ்க்கையாக தேர்ந்தெடுத்திருக்கும் பொழுது காலத்தின் சூழ்நிலையின் காரணமாக அவர் உனக்கு கிடைக்காமல் போக இன்னொரு வாழ்க்கையை நீ தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயம் வருகிறது எனும் பொழுது நாம் இழந்த அந்த வாழ்க்கையை நினைத்து கொண்டு நம் கைகளில் கிடைத்திருக்கின்ற இந்த வாழ்க்கையை கண்டுகொள்ளாமல் இருக்க முடியுமா? நம் கைகளில் இருக்கின்ற இந்த விஷயத்தை நாம் இல்லை என்று மறுக்க முடியுமா? அதனால் இதனை நீ என்ன செய்ய வேண்டும்? உனக்கு என்ன கிடைத்திருக்கின்றதோ, எப்படிப்பட்ட ஒரு மனிதர் வாழ்க்கை துணையாக கிடைத்திருக்கின்றாரோ அவர்களை உன்னுடைய எண்ணங்களுக்கேற்ப நீ மாற்றிவிட வேண்டும். இது அவர்களுக்கும் நீ கொடுக்கின்ற வாழ்க்கையாக மாறும். காலம் முழுவதும் இவர்கள் உனக்கு நன்றி கடன் பட்டவர்களாக இருப்பார்கள். இப்படித்தான் இந்த வாழ்க்கை நமக்கு கிடைத்ததை நல்லபடியாக அனுசரணையாக கொண்டு செல்ல இப்பொழுதெல்லாம் ஒவ்வொரு பிள்ளைக்கும் நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரம் உனக்கு வாழ்க்கை என்ன கொடுத்திருந்தது என்று சொல்லி நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாலும், என்ன விஷயம் உனக்கு நடந்திருக்கிறது என்று சொல்லி நீ வருத்தப்பட்டு நின்றாலும், இதையெல்லாம் என் குழந்தை யோசித்து யோசித்து நீ வருத்தப்படாதே. உன்னை தேடி வருகின்ற அத்தனை உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள பழகு. உன்னோடு இந்த வராகி நான் இருக்கும் வரையிலும் நீ சந்திக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற பொக்கிஷம் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, நம்முடைய தகுதிகள் மாறினால்
நம்மை தேடி வருகின்றவர்கள் இங்கு ஏராளம். நீ எப்படி இருந்தாலும் அந்த நேரத்தில் உன்னோடு யாரெல்லாம் பேசிக்கொண்டிருந்தார்களோ, அந்த நேரத்தில் யாரெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று உன்னோடு சேர்ந்து கவனித்து கொண்டிருந்தார்களோ, அவர்கள் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் உண்மையானவர்கள் என்பதனை மறக்காதே. எந்த சூழ்நிலையையும் பகிர்ந்து கொண்டு உனக்கான இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டிய அத்தனை உதவிகளையும் செய்து கொடுக்க தயாராக இருந்தவர்களை வாழ்க்கை முழுமைக்கும் நீ மறந்துவிடக்கூடாது. இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீயாக இருந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒட்டுமொத்த விஷயங்களையும் சரியாக பெற்றுக்கொள். நம் வாழ்க்கையை நாம் நினைத்தால் மட்டும்தான் அழகாக மாற்ற முடியும். வேறு யாரும் இங்கு எதையும் செய்துவிட முடியாது. நல்லது நினைக்க இங்கு யாரும் இல்லை எனும் பொழுது, உனக்கு நன்மைகள் நடந்தால் அதை பார்த்து கொண்டு யாரும் உனக்கு எந்த வகையிலும் உதவியை செய்ய முன்வருவதில்லை. மாறாக உனக்கு கெடுதலைத்தான் இவர்கள் நினைக்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. இது போன்று ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் உனக்கு கிடைக்கின்றது. ஆனால் எல்லோருக்குமே எத்தனையோ பேர் இந்த வாழ்க்கையை கடந்து சென்று கொண்டிருந்தாலுமே யாரோ ஒருவர் அவர்களின் மனதில் எப்பொழுதுமே ஒரு நீங்காத இடத்தை பிடித்திருப்பார். இப்பொழுது இவர்கள் அருகில் இல்லாமல் இருந்திருக்கலாம். அவர்களை தொடர்பு கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்திருக்கலாம். ஆனால் எப்பொழுதுமே அவர்களின் எண்ணங்கள் மட்டும் உனக்குள் இல்லாமல் இருந்திருக்காது. அவர்களை பற்றிய சிந்தனைகள் ஒரு நொடி பொழுதும் உன் மனதை விட்டு அகன்றது கிடையாது. இப்படி கூட வாழ்க்கையில் ஒருவர் இருக்க முடியுமா என்று நினைக்கின்ற அளவிற்கு உச்சகட்ட அன்பை நீ கொடுக்க தேடிக்கொண்டிருக்கின்ற ஒரு உறவு இந்த வாழ்க்கையில் இப்பொழுது உனக்கான அத்தனை நன்மைகளையும் செய்து கொடுக்க நிச்சயமாக உன் தாயானவள் என்னுடைய அருளை பெற்று நீ எல்லாவற்றையும் மீட்டெடுக்கப் போகின்றாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்ல நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கிறது என்பதனை உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். எப்பேற்பட்ட சூழ்நிலைகளையும் கடந்து நீ நல்லபடியாக உன்னால் வாழ முடியும். இப்படிப்பட்ட ஒருவரை நாளைய திங்கள் கிழமையினுடைய விடியலில் நீ சந்திக்க போகின்றாய். என் குழந்தையே, எதனால் இந்த பிரிவு, யாரால் இந்த ஒரு மாற்றம் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, எல்லோருக்கும் வாழ்க்கை மாறும் பொழுது, அவர்களுக்கான சூழ்நிலைகள் மாறும் பொழுது அவர்கள் இன்னொருவரின் பேச்சுக்கு கட்டுப்பட்டவர்களாக மாறிவிடுகின்றார்கள். அதனால் உன்னை விட்டு இவர்கள் இத்தனை காலம் தள்ளி இருந்ததற்கு காரணம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னோடு இருந்த ஒவ்வொரு நிலையும் இவர்களோடு இருந்ததை விட வெகு தூரம் வந்ததற்கு காரணம் இவர்கள் வாழ்க்கை துணை மட்டும்தான். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டும் ஏற்றுக்கொண்டும் அவர்கள் நினைத்ததையெல்லாம் செய்ய விடவும் இங்கு பலர் இருந்தாலுமே ஒரு சிலரினுடைய குணாதிசயங்கள் இப்படித்தான் மாறிவிடுகின்றது. எந்த ஒரு விஷயத்தை செய்தாலுமே அதில் நம்முடைய பங்களிப்பு, நம்ம இந்த வாழ்க்கையில் நாம் கொடுக்கின்ற விஷயங்கள் என்று இவை எல்லாமுமே உனக்கு மிகப்பெரிய நல்லதை நடத்தி கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணம், உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த நேரம் என்று இவை எல்லாமுமே உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்த காத்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனாலும் நாளைய விடியல் என்பது இந்த வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத ஒரு விடியலாக நிச்சயமாக இருக்கும். இவரினுடைய வருகை, இத்தனை காலமும் சூழ்ச்சிகளால் பிரிக்கப்பட்டிருந்த இவரினுடைய வருகையை எண்ணி நீ பெருமகிழ்ச்சி அடையத்தான் போகின்றாய். என் குழந்தையே, ஒருவேளை நேரில் இவர்களால் வர முடியவில்லை என்றாலும் கூட எங்கோ ஓரிடத்திலிருந்து இவர்கள் உன்னை நினைக்கிறார்கள் என்ற உண்மையை தெரிந்து கொண்டாலே போதும், நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாயல்லவா? அப்படி ஒரு நிலையை நான் உருவாக்கி கொடுக்கின்றேன். சூழ்ச்சிகள் செய்கின்ற சதி இந்த வாழ்க்கையில்
ஒரு நாளும் உனக்கு துன்பங்கள் வராதபடிக்கு நீதான் உன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் நீ இழந்த விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக மீட்டு கொடுக்கத்தான் போகின்றது. நாம் இவர்களை மீண்டும் நம் வாழ்க்கைக்குள் வரவழைக்க வேண்டுமா அல்லது இப்படியே கடந்துவிட வேண்டுமா என்பது உன்னுடைய கைகளில்தான் இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நிலை மாறி இந்த வாழ்க்கையில் உனக்கான பல அற்புதங்கள் நடக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. சட்டென்று ஒரு நொடியில் என் பிள்ளை, எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நீ உன் தன்மானத்தை மட்டும் ஒரு பொழுதும் இழந்து விடாதே. என் குழந்தையே, நீ உண்மையான அன்பு வைத்திருப்பது போல அவர்களும் அந்த அன்பை வைத்திருக்க வேண்டும் அல்லவா? நீ எப்படியெல்லாம் அவர்களை தேடினாய், ஆனால் அதற்கு அவர்கள் ஒரு பொழுதும் இசைந்து கொடுக்காமல் உன் கண்களில் மறைவாகத்தானே இருந்திருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது இது போன்ற ஒருவருக்காக நீ எந்த விஷயத்தையும் கொடுக்க வேண்டும் என்பதை அவசியமே கிடையாது. உண்மையான அன்பு கொண்டவர்களை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களுக்கும் சரியானபடி நன்மைகளை கொடுக்க உனக்காக உன் தெய்வம் நான் இருக்கின்றேன். அதையும் மீறி இந்த வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு விஷயம் உன்னை துன்பப்படுத்தும்படி நடக்கிறது என்றால் நிச்சயமாக அந்த இடத்தில் இந்த வராகி நிற்பாள் என்பதனை நீ மறக்காதே. எப்பொழுதுமே நாம் விரும்பிய விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நடந்தேறியதே என்று சொல்லி நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல், இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் இனி நடக்கக்கூடிய உண்மைகளும் எப்பொழுதுமே உன்னை மகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ உணர்ந்து கொள். என் பிள்ளையே, சட்டென்று ஒரு நொடியில் இதுவெல்லாம் நமக்கு தெரியாது. இவர்கள் இத்தனை காலமும் காணவே முடியாத அளவிற்கு இருந்து கொண்டிருந்தவர்களை திடீரென்று நாம் சந்திக்கிறோமே என்ற ஒரு ஆச்சரியம் உனக்குள் இருக்கலாம். என் குழந்தையே, ஒரு விஷயத்தை நீ எப்பொழுதுமே தெளிவுபடுத்திக்கொள். நமக்கான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். யாருக்காகவும் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் இழந்துவிடக்கூடாது. நம்மை தேடி வருகின்ற அன்பினை நாம் ஒரு நாளும் விட்டுவிட வேண்டாம். அதே நேரத்தில் நம்மை உதாசீனம் செய்கின்ற அன்பை நாம் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு இந்த வராகி சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இனி இந்த வாழ்க்கையை உனக்கே உனக்கானதாக மீட்டு கொடுக்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் எதையுமே நீ இழந்துவிடக்கூடாது. என் குழந்தையே, ஒருவர் நம்மோடு இத்தனை காலம் பேசாமல் இருந்து மீண்டும் நம்மை தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு வாய்க்கும் பொழுது, அவர்கள் நம் கண் முன்னால் நிற்கும் பொழுது, இத்தனை காலமும் நாம் இவர்களோடு இழந்த அந்த நட்பை தொடர வேண்டும் என்ற எண்ணம் வர வேண்டும். அதுவல்லாமல் நம்மோடு பேசாமல் சென்று விட்டார்களே என்று சொல்லி கோபம் வரக்கூடாது. அவரவர் சூழ்நிலைகள் அவர்களுக்கு என்னவாக அவர்களை மாற்றி இருக்கிறது என்பதனை நாம் தெரியாமல் யாரிடமும் எந்த ஒரு கோபத்தையும் கொள்ளக்கூடாது. அதனால் நாளை நீ சந்திக்கக்கூடிய இவரை எக்காரணத்தை கொண்டும் என் குழந்தை நீ விட்டு விடாதே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொண்டு நல்லபடியான வாழ்க்கையை வாழத் தொடங்கு. திங்கள் கிழமையின் விடியலே உன் வாழ்க்கையின் ஒரு புதிய உறவை சந்திக்கின்ற நேரம் உனக்கு கிடைக்கப் போகின்றது. ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு நிலை உனக்கு கிடைக்கவில்லை என்றாலும் கூட என் பிள்ளை, நீ நிச்சயமாக இதையெல்லாம் மறந்து உன்னை தேடி வருகின்ற இந்த வராகி என்னை நீ முழுமனதோடு ஏற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்து விட்டால் அது போதும். இனி எல்லாமும் உனக்கே உனக்கானதாக மாறும் என்பதனை நீ உணர வேண்டிய தருணம் உனக்கு வந்து விட்டது. என்னை நம்பிய என் குழந்தை, இந்த வாழ்க்கையில் தான் ஆசைப்பட்டதையும் தான் அடைய நினைத்ததையும் நிச்சயமாக அடைவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நாளைய விடியலில் நீ நினைத்தது போல உன் மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை நான் ஏற்படுத்தி கொடுக்கின்றேன். உன் கண்கள் கலங்கித்தான் போகும்.
ஏனென்றால் பல நாள் பிரிவு அல்லவா. நல்லதொரு நட்பாக இருக்கக்கூடிய இந்த விஷயத்தில் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு மிக பெரிய மன நிம்மதி கிடைக்கத்தான் போகின்றது. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.